வணக்கம் நண்பர்களே, அன்பர்களே, சகோதர சகோதரிகளே. வஜ்ரம் அஸ்ட்ரோ அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு இது 4வது வீடியோ போட்டிருக்கிறேங்க. யோகத்தின் பயன்கள் என்ன அப்படிங்கிறது பல பேர் பல பக்கம் போட்டிருந்தா கூட நமக்கு அந்த சென்னிமலை முருகன் அருளால் என்ன சொல்ல தோணுதோ சொல்கிறாங்களோ அதை அப்படியே சொல்லிட்டு இருக்கிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணி கொடுங்க. சரிங்க, தொடர்ந்து 4வது வீடியோங்க. 3 வீடியோ பார்க்கலாம், பார்த்துட்டு வந்து கண்டினியூவாக அதை கூட பார்க்கலாங்க. அடுத்த யோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாத்தியம். சாத்தியம் அப்படின்னா புகழ், வாய்ப்பு கிடைக்கும். அதாவது புகழ் ஒரு பக்கம் இருக்கும், அந்த புகழுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்ல, அதுபோல் வாய்ப்பும் கிடைக்கும். அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி புகழ் பெறுவாங்க அப்படிங்கிறது தான் சாத்தியம். சத்தியமோடு வச்சுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். சாத்தியமான சத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகா வாழ்க்கைங்க. இதில் வந்துங்க இது ஒரு சுபயோகங்க. யோகத்தின் பெயரே பார்த்தீங்கன்னா தெரியுது, புகழுடன் வாய்ப்பு என அமைப்பு உள்ளதால் இந்த யோகத்தில் பிறந்தவங்க எதையுமே தனக்கான வாய்ப்பாக மாற்றிக்குவாங்க. ஒரு சான்ஸ் கிடைக்குன்னு வச்சுங்களேன், மற்றவங்கள பார்க்கலாம் அப்படிம்பாங்க, இவங்க விடக்கூடாது, இது எனக்குன்னு கிடைச்ச வாய்ப்பு, அந்த சென்னிமலை முருகன் எனக்குன்னு கொடுத்துருக்குறான், விட்டுருவோமா அப்படின்னு அந்த வாய்ப்பை தனக்குன்னு அப்படியே மாற்றிக்குவாங்க. டக்குன்னு பார்த்திக்கங்க, பாசிட்டிவாக மாறுங்க, பெரிய ஆளாக அறிவாங்க. புகழும் பேரும் புகழும் டக்குன்னு வந்துருன்னு வச்சுங்களேன். அப்பேற்பட்ட ஒரு யோகம் இருக்குதுன்னா அந்த யோகக்காரங்களாம் சாத்தியம் யோகத்தில் பிறந்தவங்களாக இருக்கணும், சாத்தியம் யோகம் இருக்கிறவங்களாக இருக்கணும். அதே போல் பல பெண்கள், ஆண்களாக இருந்தால் பல பெண்களை வசியம் செய்து கொள்ளும் வாய்ப்பு கூட இவர்களுக்கு உண்டு. அது ரொம்ப தப்பு தான், இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கலாம். பெண்களாக இருந்தால் ஆண்களை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது தப்பு இல்லை. பெண்களாக இருந்தால் ஆண்கள், ஆண்களாக இருந்தால் பெண்கள். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது எந்த காலம் தப்பே கிடையாதுங்க. அதை தாண்டி யாரும் பண்ணிடக்கூடாது, அது ரொம்ப மகா தப்புங்க. அந்த மகா தப்புக்கு உண்டான வாய்ப்புமே இந்த சாத்தியம் யோகத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குதுங்க. அதனால் அந்த பக்கம் போகாமல் ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு நண்பர் நட்பியாக இருந்தால் கூட எப்படி இருந்தாலும் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில், மன ஓட்டத்தில், மன வாழ்க்கை இருந்தால் கூட சந்தோஷமாக இருக்குங்க. அதை தாண்டி ஜம்ப் பண்ணிங்கன்னா அப்புறம் சிக்கலுக்கு அந்த சென்னிமலை முருகன் காப்பாற்ற மாட்டாங்க. அதான் உண்மை, சரிங்களா? அதனால் சாத்தியம் அப்படிங்கிறது புகழ்பெற்ற வாய்ப்பு, சுபயோகம். அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உலகத்தில் நீங்கள் புகழ்பெற்ற மனிதனாக வாழலாம். ஆனால் அது வர்றதுக்கு பல இடையூறுகள் வரும், அதை தடுக்கணும். தாண்டாம விட்டீங்கன்னா கீழே போயிடுவீங்க, பள்ளத்தில் விழுந்துருவீங்கோ. பள்ளத்தில் விழுகாமல் இருக்கணும்னா சென்னிமலை முருகனை வேண்டிக்கங்க. உங்களுக்கு சாத்தியம் ரொம்ப புகழ கொடுக்குன்னு வச்சுங்களேன். அடுத்தது சுபம். சுபயோகம் அப்படின்னாவே நல்ல யோகம் தானுங்க. அது சுபம் அப்படின்னாவே சொல்லுவாங்களே, நல்லது நடந்தது அப்படிங்கிற மாதிரி. அந்த சுபயோகம் இருக்குங்காட்டி மறுபேச்சு இல்லாமல் இது சுபமான சுபயோகங்க. ரைட்டுங்களா? சொன்னதெல்லாம் படிக்கக்கூடிய யோகம் தான் வச்சுங்களேன். இனிமையான மென்மையான குணம் உடையவங்க தான் இந்த யோகத்தில் இருப்பாங்க. இவர்களெல்லாம் மகான்கள், யோகிகள், ஞானிகள், பெரியோர்கள், அந்த மாதிரி நம்மளை பிளஸிங் பண்ணக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் மிக்க சான்றோர்கள் எல்லாமே அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய, தொண்டாற்றுவதில் விருப்பம் உள்ளவங்க. அவங்ககிட்ட போய், அதாவது இத்தனை பேர் சொன்னோம்ல, இவங்ககிட்ட போய் பணிவிடை செய்வது எனக்கு கிடைச்ச யோகம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதாவது ஒரு ஞானிய சாமியார் இருக்கார், உண்மையான சாமியார், அவருக்கு போய் பணிவிட செய்கிறோம், அதெல்லாம் எல்லாத்தினாலையும் முடியாதுங்க. இந்த சுபயோகத்தில் பிறந்தவங்க தான் அவங்களுக்கு போய் பணிவிட செய்வான்னு வச்சுக்கங்களேன். திருப்பணிகள், கோயில் தொண்டு, அப்புறம் பொது தொண்டு செய்வதில் ரொம்ப ஆர்வம் இருக்குங்க. கடவுள் அருள் இவங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுபயோகத்தில் பிறந்தவங்க அந்த முருகனை அப்படியே ஒரு பார்வை பார்த்தா போதுங்க, முருகன் டக்குன்னு ஒரு பார்வை பார்த்து அங்கே ஒடியாந்துருவார். மற்றவங்களாம் வேண்டுதல் வைக்கணுங்க. இந்த சுபயோகத்தில் பிறந்தவங்க நல்ல எண்ணத்தை அப்படியே மனசில் வளர்த்திக்கிட்டு சென்னிமலை முருகன் அப்படியே ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா அங்கிருந்து வந்துட்டுலப்பா, உன்னை தேடிதான் வந்துட்டு இருக்கிற அப்படின்னு வீட்டுக்கே வந்துருவாருங்களாமா. அப்பேற்பட்ட சுபயோகத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்த்துக்களுங்க. நாமெல்லாம் சுபயோகத்தில் இருக்குமானா பார்த்துக்குங்களேன். நம்ம இல்லைங்க, நீங்கள் இருக்கீங்களான்னு பாருங்க. அதே சமயத்தில் நம்ம இல்லைன்னா கூட முருகனை வேண்டிக்கிட்டா அவன் நம்மளை சுபயோகக்காராக மாற்றுவானுங்க. அப்படி நம்பித்தான் எந்த ஒரு காரியத்தையும் பண்ணணும்னு வச்சுங்களேன். அப்புறம் அடுத்த யோகம் பார்த்தீங்கன்னா சுப்பிரம். சுப்பிரம் அப்படின்னா தெளிவு, தமிழில் அர்த்தங்க, தெளிவுன்னு அர்த்தங்களாமா. அந்த தெளிவில் இது ஒரு சுபயோகங்க. நல்ல மனசிந்தனை அப்படிங்கிறது கொடுத்து வச்சிருக்கணும் எல்லாத்துக்கும். அப்பேற்பட்ட நல்ல மனசிந்தனை என்பது தானே தெளிவு. அந்த தெளிவுக்கேற்ப நல்ல சிந்தனை ஓட்டம் மனசுக்குள்ளேயே வந்துருங்க ஆட்டோமேட்டிக்காக. யாருக்கு? இந்த சுப்பயோகத்தில் பிறந்தவங்களுக்கு. எல்லாம் அவன் செயலப்பா, நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் அவன் செயல், எல்லாம் சென்னிமலை முருகன் செயல் அப்படின்னு நினச்சி கடவுள் மேலே முழு நம்பிக்கை, கடவுள் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாருங்க? இந்த சுப்பிரம் அப்படிங்கிற யோகத்தில் பிறந்தவங்க. நல்ல சிந்தனை எப்பவுமே மனசுக்குள்ள இருக்குங்க. கடவுள் நம்பிக்கை, கடவுள் வழிபாடு, கடவுளுக்கு ஆராதனை பண்ணுறது, கடவுள் பேரில் 2 சொற்பொழிவு ஆட்டுறது, இதெல்லாமே அவங்களுக்கு கைவந்த கலைன்னு வச்சுங்களேன். தனக்கு நடக்கும் தீமை ஏதாவது நடந்துன்னு வச்சுங்களேன், அது எல்லாமே எப்படி நல்லவையாக மாற்றலாம் அப்படின்னு கடவுள் அருளால் அப்படியே ஏற்றுக்குவாங்க. சப்போஸ் அதையும் மீறி ஒரு துயரம், துன்பம், வருத்தம் நடந்தால் அது எல்லாம் கடவுள் கொடுக்குறேன், அது அவனே பார்த்துக்குவேன் அப்படின்னு கடவுள் மேலே அந்த பாரத்தை போட்டு இவங்க வேலை உண்டு, தான் உண்டு, தன் வேலை உண்டுன்னு செஞ்சுட்டே இருப்பாங்க. இதை பார்த்துட்டு இருந்த
நம்ம கோயில் சாமியெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், கோயில் சாமியை நினச்சி பண்ணுறோம். ஊருக்காரங்களா இவன் அந்த கோயிலையே காசு அடிச்சிட்ட அப்படின்னு சொன்னால் கூட எத்தனை பேர் என்னவோ சொல்லிட்டு போகிறாங்க, எனக்கும் அந்த கடவுளுக்கும் தெரியும் அப்படின்னு மனசில் எந்த விகல்பமும் இல்லாமல் கோயில் காரியத்தையே பண்ணுவாங்க. அதுக்கு உண்டான பலன், நற்பலன் அவங்கள தேடி கிடைக்கும். பேர் கொஞ்சம் லேட்டாக தான் நல்ல பேர் கிடைச்சா கூட அவங்க மனசுக்கும் அந்த கடவுளுக்கும் எப்பவுமே ஒத்துமையாக தான் இருக்கும். அது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால சுக்கிரன் அப்படிங்கிறவங்க மனசுக்குள்ள தெளிவாக இருப்பாங்க, கடவுளுக்கு ரொம்ப அந்யோன்யப்பட்டு இருப்பான்னு வச்சுங்களேன். அதனால பேரு புகழுக்குலாம் ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க. கடவுளுக்கு நான் அடியேன் தொண்டு செய்யக்கூடிய பிறந்தவன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு யோகக்காரங்க தான் இந்த சுக்கிரன் யோகக்காரங்க. அடுத்தது பிராமம். பிராமம் அப்படின்னா ஒரு மாயைங்க, இருக்கவே இருக்காது, ஆனால் இருக்கிற மாதிரி நினச்சி வாழ்வோம்ல, அதுதான் மாயை. அந்த மாயை ஒரு சுபயோகங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுபயோகத்தில் பிறந்தவங்க, அதாவது பிராமத்தில் பிறந்தவங்களாம் அறிவை முழுமையாக பயன்படுத்துவாங்க. கடவுள்னா ஆறு என்ன சிலையா பூஜை பண்ண கடவுள் இருக்காரா அப்படின்னு சொன்னால் கூட இல்லை, ஒரு சக்தி இருக்குது, அந்த இறைசக்தி இருக்குது. அந்த இறைசக்தி நம்ம ஈஸ்வரனா சென்னிமலை முருகனா எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த இறைசக்தி உண்மை அப்படின்னு மறக்காம அந்த கடவுளை வழிபடக்கூடிய ஒரு கான்ஃபிடென்டான நம்பிக்கை இருக்கிறவங்க தான் இந்த பிராமம் அப்படிங்கிற யோகத்தில் பிறந்தவங்க. எதை செஞ்சாலும் முன்னுக்கு பின்னா சிந்திச்சு ஆழமாக சிந்திச்சு அதில் ஈடுபடுவாங்க. டக்குன்னு சொன்னதுக்கெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. நீ வாருப்பா அமாவாசை பூஜை பண்ணணும் அப்படின்னா அமாவாசை பூஜை பண்ணணுமா, ஏன் அப்படி, எதுக்கு பண்ணணும், யாருக்கு பண்ணணும் அப்படின்னு பல சிந்தனை பண்ணி அவங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவாங்க. கடவுள் என்பது ஒருவனே அப்படின்னு ரொம்ப தீவிரமாக திங்க் பண்ணி எதை பற்றினாலும் கடவுள் மட்டும் சொல்லிங்க. ஒரு வேலைனா இந்த வேலைக்கு போகிறோமா, இந்த வேலைக்கு நம்ம என்ன ஃபியூச்சர் இருக்குது, போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையுமே யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தனக்கு தெளிவு இருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தில் ஈடுபடுவான்னு வச்சுங்களேன். நல்லவர்கள் வல்லவர்களுடன் மட்டுமே இவங்களுடைய நட்பு இருக்குது. இந்த போகிற வர்றவங்களுக்கு நட்பு இருக்காதுங்க. இவன் ஒரு ரொம்ப நல்லவனாக இருக்கணும், திறமையானவனாக இருக்கணும். அப்போ தான் எப்பவுமே பாசிட்டிவான ஆள்களோட சேர்ந்தா தான் நமக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன் வரும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடண்டாக இருப்பாங்க. அதே போல் நல்ல சிந்தனை உடையவர்கள் கெட்ட சிந்தனைக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. ஒரு விஷயம் இருக்குதுன்னா நல்ல விஷயமா இருந்தால் 10 பேர் கேட்டுக்குவாங்க, கெட்ட விஷயமா இருந்தால் தள்ளிப்போ தூரப்போ அப்படின்ட்டுருவாங்க. அப்பேற்பட்ட அந்த பிராமம் அப்படிங்கிற யோகத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சென்னிமலை முருகனுடைய அருள் கண்டிப்பாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்படிங்களா, நமக்கு இருக்காதுன்னு கேட்டீங்க, நமக்கு இருக்குதுங்க. நம்ம வேண்டுதல் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாகேத்திரம். மாகேத்திரம் அப்படின்னா ஒரு புது ப்ராடக்ட், படைப்புகளை பற்றிய ஒரு நாலேஜ், படைப்புகளை பற்றிய ஒரு அறிவு, அதை பற்றி பேசுகிறதா இந்த மாகேத்திரம் அப்படிங்கிற ஒரு யோகங்க. இது ஒரு அருமையான சுபயோகங்க. இந்த சுபயோகத்தில் எப்படின்னா என்னென்ன மாதிரி காரியம் நடப்பாங்கன்னா, ஒரு செயலில் ஆரம்பிக்கிறப்பவே வெற்றி அப்படிங்கிறது கண்கூட தெரியும்னு வச்சுங்களேன். ஒரு செயல் ஆரம்பிக்கிறப்பவே வெற்றி காண்பவர்கள் தான் இந்த மாகேத்திரம் யோகத்தில் பிறந்தவங்க. ஆழ்ந்து சிந்தனை செஞ்சு அப்புறம் வரும் நாட்கள் குறித்து என்னென்ன மாதிரி இந்த காரியத்தை பண்ணால் காரிய சித்தி நடக்கும், அதை காரிய கைகூடும், காரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி அதை ஜெயிக்கக்கூடியவங்க தான் இந்த மாகேத்திரம் யோகத்தில் பிறந்தவங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அருள்வாக்கு, ஆரூடம் இந்த மாதிரி சொல்கிறாங்களே, அவங்க எல்லாமே அந்த மாகேத்திரம் யோகத்தில் பிறந்திருந்தா அவங்களுக்கு அதிகமான ஒரு வாக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் கடவுள் பக்தி சில அருளாக்கெல்லாம் சொல்கிறாங்களா, அவங்களாம் அந்த கடவுளுக்கும் அந்த மனிதர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு சக்தியை கிரகிச்சு மக்களுக்கு பிரதிபலிக்கிறாங்களே, அது எல்லாமே மாகேத்திரத்தினுடைய யோகத்தின் அமைப்பு தான் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மாகேத்திரம் யோகம் இருக்கான்னு பாருங்கள், நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரியலிங்க. ஏதோ கடவுள் சென்னிமலை முருகனை வேண்டிட்டு இருக்கிறோம், அதனால் கொஞ்சம் யோகத்தை கொடுப்பாருன்னு நம்புவோங்க. அடுத்ததுங்க வைத்திருதி. இதுதான் 27வது யோகங்க. இந்த யோகத்தில் கடைசி யோகம் அப்படின்னா வைத்திருதிங்க. இது என்னன்னா வையோகம், கொஞ்சம் நெகட்டிவான இதுன்னு வச்சுங்களேன். இந்த எப்படின்னா ஒரு அசுப யோகங்க. இந்த யோகத்தில் பிறந்தவங்களாம் தன்னலம் மட்டுமே இருக்குங்க, பொது நலனும் இருக்காது, பிற நலம் பார்க்க மாட்டாங்க. எனக்கு மட்டும்தான் ஐயா, மற்ற யாருக்கும் கிடையாது, ஈவன் சம்சாரம் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தன்னலம் மிக்க குறிக்கோளுடன் வாழ்வாங்க. எனக்கு எப்படின்னா தன்னலம்னா, இப்போ கல்யாணமான லேடி இருக்கான்னு வச்சுங்களேன், பாருங்க, எனக்கு என் ஹஸ்பண்டு என் குழந்தை தான் முக்கியம், பக்கத்து வீட்டுக்காரன், எழுத்து வீட்டுக்காரன், மேல் வீட்டுக்காரன், கீழ் வீட்டுக்காரன் எதுவும் முக்கியம் இல்லை. தன்னலம்னா எனக்கு மட்டும் எங்கள் குடும்பம் தான், என் குடும்பத்தோடு எதுவும் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அப்படி இருக்கிறவங்க தான் இந்த வைத்திருதி அப்படிங்கிற யோகக்காரன் வச்சுங்களேன். தற்பெருமையே வாழ்க்கை என்ற சிந்தனையில் வாழ்வாங்க. யாராவது உங்களையாட்டுங்க எந்த பொம்பளையும் பார்த்தது இல்லைங்க, அக்கா நீங்களும் பெரிய அக்காவோ அப்படி சொன்னா அப்படியா அப்படின்னு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க ஜாலியாக தான் போடுவாங்க. தற்பெருமையில் ரொம்ப டாப் கிளாஸ் இருக்கிறது இந்த வைத்திருதி யோகக்காரன் வச்சுங்களேன். அப்புறம் கலகலப்பாக தான் பேசுவாங்க. கலகலப்பாக பழகினா கூட தனக்கு அதனால் என்ன ஆதாயம் கிடைக்கும்,
அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க. அப்புறம் ஆள் மனதில் எப்பொழுதுமே நல்ல சிந்தனையும் இருக்குது, தீய சிந்தனையும் இருக்குது. நல்ல சிந்தனை லேட்டாக வருங்க, தீய சிந்தனை டக்குன்னு வந்துடும். ஏன்க்கா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை பற்றி தப்பா சொல்கிறேன் அப்படின்னா சொல்லியிருப்பான், அவன் சொல்லியிருப்பான் அப்படின்னு டக்குன்னு நம்பிடுவாங்க. இதே அக்கா உங்களை ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அவன் சொல்லியிருக்க மாட்டாளே அப்படின்னு நம்ப மாட்டாங்க. நல்லா சொன்னால் நம்ப மாட்டாங்க, கெடுத சொன்னால் டக்குன்னு நம்பிக்குவாங்க. அதுபோல் ஒரு மனம் ஈஸியாக வர்றவங்க தான் இந்த வயிற்றுறுதி. இது ஆம்பளைகளுக்கு மட்டும் இல்லைங்க, வயிற்றுறுதி யோகம் யாருக்கு இருக்கோ அது எல்லாத்துக்குமே உண்டுன்னு வச்சுங்களேன். இது பொதுவான யோகத்தினுடைய பலன்கள், வேற ஒன்றும் இல்லைங்க. இது லேடிஸு ஜென்ஸு அப்படின்னு பிரித்து பார்க்கலீங்க, உண்மையை சொல்கிறாங்க அப்படியே. அப்புறங்க நல்லவர்கள் போல் நடிப்பாங்க யாருக்கிட்டையுமே. அப்படி நல்லவர்கள் போல் நடித்து அதனால ஆதாயம் கிடைச்சா கூட சந்தோஷம்க்கா அப்படின்னு ஆதாயத்தை மட்டும் வாங்கிக்குவான்னு வச்சுங்களேன். அப்புறம் கபடம், சூது, மற்றவங்களை கெடுக்கும் அறிவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. யாருக்கு? இந்த வயிற்றுறுதி அப்படிங்கிற யோகக்காரங்களுக்கு. அது இருக்குங்க, ஆனால் அது பெருசாக பாதிப்பு இருக்கா அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கும்னு அவங்க கூட பழகிறப்போ. அதுக்காக பழகிறதுல நீ என்ன யோகக்கார அப்படின்னா கேட்க முடியாதுங்க, ஜாக்கிரதையாக நம்மளும் இருந்துக்கோன்னு வச்சுங்களேன். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் மனசு எப்போதுமே மன உறுதியாக இருக்காது. செஞ்சு தப்பாக போயிருமோ, நாம சொன்னாங்களே தப்பாயிருச்சோ அப்படின்னு மன உறுதி இல்லாமல் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க மனசுக்குள்ளே. அதனால ஒரு தெளிவு இருக்காதுங்க, ஒரு முடிவெடுக்க முடியாது. கன்ஃபியூஷன் மைண்டட் பீப்புள்னு சொல்றாங்களே, அந்த கன்ஃபியூஷன் மைண்டட் பீப்புள் எல்லாமே இந்த வயிற்றுறுதி யோகத்தினுடைய பலன் தான் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது நட்பாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட அதில் ஏதாவது குழப்பம். இப்போ 2 பேர் இருக்கிறீங்க, அக்கா அக்கா அப்போ அண்ணா, இந்த 2 பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கான்னு நினச்சா நமக்கு பொறுக்காது. நம்ம 2 பேருக்கு கலகத்தை முடிவிட்டு அப்படியே நட்பாக இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க சந்தோஷத்தில் பொறுக்க மாட்டான்னு வச்சுங்களேன். அப்படி இருந்தாலும் இந்த வயிற்றுறுதி யோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அடிக்கடி அவங்க நமக்கு இந்த புத்தி இருக்குதே, இந்த புத்தி உலகத்துக்கும் நமக்கு ஏற்றது இல்லை, நம்ம நார்மலாக எல்லாத்தோடையும் பழகணும், சகஜமாக பழகணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கணும்னா நீங்கள் சென்னிமலை முருகனை மறக்காமல் டெய்லி வேண்டிக்கங்க. அவள் வயிற்றுறுதி யோகத்தில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக ஒரு சுப்ர யோகத்துக்கோ ஒரு சுபம் யோகத்துக்கோ அல்லது மற்ற யோகத்துக்கோ மாற்றி விட்டுருவாருங்க. மறக்காம நம்ம சென்னிமலை முருகனை டெய்லி பிரார்த்தனை பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை முடிஞ்சா கோயில் கூட வந்துட்டு போங்க, அருமையான தரிசனம் பண்ணுங்க, ரொம்ப மனமொத்து வாழுங்க. போயிட்டு விட்டுங்களா? மறக்காம வஜ்ரம் அஸ்ட்ரோ அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளையிலிருந்து புது ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் உங்களுக்கு என்ன இருக்கோ அப்படியே வரப்போகுதுங்க. உங்களுடைய கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்புறம் மறக்காம என்ன பண்ணணும்னா லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. போயிட்டு வரேங்க. நன்றி, வணக்கம்.